40வது பதிகத்தில் அவங்களுக்கு யாராவது புஸ்தகம் கொடுங்க. அவங்க இந்த 8th வீட்டுக்காரங்க புக்கு இருக்குதா? யாராவது கொஞ்சம் புக்கு கொடுங்க அவங்களுக்கு, இல்லைன்னா செல்லில் எடுத்து கொடுங்க. அழகா புக்கை பார்த்துடுங்க. அதில் சொல்கிறது எழுதுனா போதும். புக்கு பிறகு கடைசியில் தான் பார்க்க வேண்டியது வரும். 9வது மந்திரத்துக்கான பொருள் எழுதுங்க. திருமாலும் பிரம்மனும் கைகளால் வணங்கி வாயால் புகழ்ந்து, கைகளால் வணங்கி வாயால் புகழ்ந்து காண்பதற்கும் அடைவதற்கும் இயலாத சோதி வடிவானவனே என்றும் பல ஊர்களுக்கு சென்று ஐயமும் பிச்சையும் உண்பவனே, ஐயமும் பிச்சையும் ஏற்பவனே. ஐயம்ங்கிறது அடுத்தவங்க கூப்பிட்டு தர்றது, பிச்சைங்கிறது நம்ம கேட்டு வாங்கிறது. போன ஏற்கனவே எழுதியிருக்கிறீங்க. 9வது மந்திரம் தானே. என்றும் போற்றி உமையூறு பாகனே என்று போற்றி இந்த திருவாழ்குழிப்புத்தூர் இறைவனை விரிந்த மலர்களால் தூவி வழிபட்டு பல வேடமுடைய அவர் திருவடிகளை சேர்வோம். பல வேடம் அல்லது பல வடிவம். இந்த மந்திரத்தில் கரியவன் ஒரு வார்த்தை இருக்கும். கரியவன்னா திருமால். எரி உரு என்பதற்கு அக்னி மலை வடிவம். அக்னி மலை வடிவம். அதுதான் நம்ம அண்ணாமலைன்னு சொல்றோம். வரி அரவுனா புள்ளிகளை உடைய பாம்பு. விகிர்தன்கிறதுக்கு 2 பொருள். ஒன்று பல வடிவம் உடையவன், இன்னொன்று திறமை உடையவன். மந்திரத்தை படிங்க. பல வடிவம் உடையவன், திறமை உடையவன். மந்திரத்தை படிங்க. கரியவன், நான்முகன், கைதொழுது எத்தி காணலும் சாரலும் ஆக எரி உருவாகி ஊரையன் இடுபலி உண்ணிய என்றேத்தி வரியறவல்குள் மடந்தையோர் பாகமாயவன் வாழ்குழிப்புத்தூர் விரிமலரான ஆயின தூவி விகிர்தனடி சேவடி சேர்வோம். விகிர்தன சேர்வோம். விகிர்தன்கிறது விகிர்தன சேவடி சேர்வோம். விளக்கம் எழுதுங்க. அயனும் ஆளும் தேடும்போது திருமால் பன்றியாக கீழே தேடினார்.
பிரம்மன் அன்னப்பறவையாக மேலே தேடினார் இறைவனை. இறைவன் ஜோதியா நிற்கும்போது தேடும்போது அவங்களுக்கு உண்மையான பக்தி இல்லை. அதனால இறைவன் அவங்களுக்கு என்ன கொடுக்கல? காட்சி கொடுக்கல. அதற்கு பிறகு அந்த ஜோதியிலிருந்து இறைவன் வெளிப்பட்டு காட்சி கொடுத்தார். அவங்க தேடி சோர்ந்த பிறகு, இனி நம்மளால் தேட முடியாது என்ற உணர்வு அவங்களுக்கு வந்த பிறகு அந்த ஜோதியிலிருந்து தோன்றி காட்சி கொடுத்தார். அதைத்தான் நீங்கள் உரையில் எழுதியிருக்கீங்க. திருமாலும் நான்முகனும் கைகளால் தொழுது ஏற்றி காணவும் சாரவும். ரெண்டு பேருமே கண்டாங்க, ரெண்டு பேருமே சார்ந்தாங்கன்னு எடுத்துக்கணும். ஜோதிக்கிலிருந்து இறைவன் தோன்றின பிறகு வணங்கினாங்க, இறைவனை புகழ்ந்தாங்க, இறைவனை கண்டாங்க, இறைவனை சேர்ந்தாங்க, அப்படி எடுத்துக்கணும். பிறகு இறைவன் ஐயமும் பிச்சையும் ஏற்கிறார்னு சொல்லுது. ஐயம்ங்கிறது பிறர் கொடுத்து வாங்குவது, பிச்சை என்பது என்னது? கேட்டு வாங்குவது. சராசரி மனிதன் பிச்சை எடுக்கிறது அவன் நன்மைக்காக, இறைவன் பிச்சை எடுக்கிறது உயிர்களின் நன்மைக்காக. அதிலேயே ரெண்டு வகை இருக்குது. அந்த பிச்சையிலே அதிலேயே ரெண்டு வகை இருக்குது. ஐயம்ங்கிறது கூப்பிட்டு கொடுக்கறது, பிச்சைங்கிறது கேட்டு வாங்கிறது. ரெண்டில் எது பக்குவம் அதிகமாக தெரியுது? கூப்பிட்டு கொடுக்கறதுல தானே. அப்போ உயிர்கள் தனக்கு தேவையானதை இறைவனிடத்தில் கொடுக்கறதுல ரெண்டு வகை இருக்குது. ஒன்று அந்த உயிரே வேண்டான்னு கொடுக்கறது, இன்னொன்று இறைவனே கேட்டு வாங்குறது. அப்படி புரிஞ்சுக்கணும். அந்த உயிர்கள் தனக்கு தேவையானதை தேவையற்றதை இறைவன்கிட்ட திருப்பி கொடுக்குது. நம்மளே வேண்டாங்கிறோம்ல. மாணிக்கவாசர் சொல்றாருல, அன்றைய எந்த நாபியும் உடலும். அதாவது வேண்டான்னு சொல்றத வாங்குறதுங்கிறது மலங்களுக்கு மட்டும், 3 மலங்களுக்கு மட்டும். இப்போ நீங்கள் கட்டுநிலையில் என்ன வேணுங்கிறீங்க? இப்போ இந்த பிறவியை நம்ம தானே விரும்பி ஏற்றுக்கிட்டோம். இதே நாமளே தான் என்ன சொல்கிறோம் இறைவன்ட்ட? பிறவி வேண்டாங்கிறோம். இதுதான் வித்தியாசம். நம்ம பக்குவம் வராத போது பிறவியை கேட்டு வாங்குகிறோம், பக்குவம் வந்தபோது பிறவியை வேண்டாம். மாணிக்கவாசகர் உடம்பை வேண்டாங்கிறாரு, நம்ம உடம்பை வேணும்னு சொல்கிறோம். அதுதான் இந்த ஐயம் பிச்சைங்கிறத அப்படி தான் புரிஞ்சுக்கணும். பக்குவப்பட்ட உயிர் இறைவன் மட்டும் போதும், மற்றது வேண்டான்னு சொல்லும். அப்படிப்பட்ட உயிர்களெல்லாம் கூப்பிட்டு கொடுத்துறோம். பக்குவப்படாத உயிர்கள்ட்ட இதெல்லாம் நீ திருப்பி கொடுத்தா தான் நீ முன்னேற முடியும், இதெல்லாம் திருப்பி கொடுன்னு யாரையும் நான் நச்சரித்து வாங்கணும். இறைவன் தான் நச்சரித்து வாங்கணும். இறைவன் தான் நச்சரித்து அந்த உயிர்கிட்ட வாங்கணும். அதுதான் அப்படி சொல்கிறாரு. ஒரு அம்மை பாகனாக இருப்பதை சொல்கிறாரு. ஒரு விரிமலர் ஆயின தூவி, அதாவது மலர்ந்த மலர்னு அர்த்தம். விரிமலர் என்பதற்கு பொருள். மொட்டரா மலர்னு சொல்லுது திருமுறை, விரிமலர்னு சொல்லுது. நேற்று சயமலர்னு மலர் பார்த்தோம். இந்த விரிமலருங்கிறத ஏன் ஞானசம்பந்தர் வலியுறுத்துறாருன்னா, எதற்காக வலியுறுத்துறாருன்னா, அந்த மலரில் தான் மனம் வரும். விரிந்த மலரில் தான் என்ன வரும்? மனம் வரும். அதில் தான் தேன் இருக்கும். அந்த மலர்களை இறைவனுக்கு கொடுக்க கொடுக்க அந்த தன்மை நமக்கு வேணுங்கிற உணர்வும் நமக்கு வரும். விரிமலர் ஆயின தூவி, விரிந்த மலரை இறைவனுக்கு கொடுக்கும்போது அந்த மனம், அதனுடைய நிறம், அதில் இருக்கிற தேன், இதெல்லாம் நமக்கு ஒரு ஆன்மீக உணர்வை உண்டு பண்ணும். அதனால தான் சமயத்துறையில் எதை வச்சுருக்கிறாங்க? மலர்களை வச்சுருக்காங்க. நீங்கள் அரவிந்தர் வழிபாட்டில் பூ ஒன்று தான், வேறு எதுவுமே கிடையாது. பாண்டிச்சேரி அரவிந்தர் வழிபாட்டில் எது மட்டும்தான்? பூ மட்டும்தான். வழிபாட்டு ஸ்தலங்களை சொந்தமாக அவங்க இங்கே ஒரு டீச்சர் இருக்காங்க, ஒரு தமிழ் டீச்சர். நம்ம பாடசாலையில் படித்தாங்க, ஒரு கோர்ஸ் படித்தாங்க. எஸ்கேபியில் எனக்கு சீனியர். அவங்க வீட்டில் ஒரு ரூம் அரவிந்தர் வழிபாட்டு, யார் வேணாலும் எப்போ வேணாலும் கும்பிடலாம். இங்கேருந்து கரெக்டாக 1/2 கிலோமீட்டர் நேராக. சரோஜா டீச்சர்னு பேர், பிராமின்.
காலையிலே கிலோ கணக்கில் பூவை சாமிக்கு முன்னால் வச்சு விட்ருவாங்க. அவ்வளோதான் வழிபாடு. பிரசாதம் எதுவுமே கிடையாது. எதுதான் வழிபாடு? மலர் தான் அரவிந்தருக்கு. எனவே இந்த வெறிமலர் என்பது வெறிமலர் தூவ தூவ நம்முடைய இதய தாமரை, நம்முடைய அகத்தாமரைகளும் மலரும். மூலாதாரத்தில் இருந்து எது வரைக்கும் தாமரை இருக்குது? சகசிராரம் வரைக்கும் தாமரை தான். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசித்தி, ஆக்ஞை, சகசிராரம் எல்லாம் தாமரை தான். அந்த மலர்களும் மலரும். மாணிக்க வாசகர் சொல்கிறல்ல, கரமலர் முட்டித்து இருதயம் மலர்னா என்ன அர்த்தம்? இருதயம் மலர்தல்னா நான்காம் ஆதாரம் மலர்தல்னு அர்த்தம். இதய தாமரை விரிய. இருதயத்துக்கு இன்னொரு பேர் இதய தாமரை. மலர்ந்த மலர்களை கொண்டு வழிபாடு செய்ய செய்ய நம்முடைய அகத்தில் இருக்கிற அகங்களும் என்ன செய்யும்? மலரும். கரமலர் மொட்டித்து அந்த இருதயம் மலருங்கிறத நீங்கள் இருதயத்துக்கு மட்டும் எடுக்கக்கூடாது. இருதயம் எப்போ மலரும்? 4ஆம் ஆதாரம் எப்போ விரியும்? 3ஆம் ஆதாரம் விரிஞ்சாதானே விரியும். 4ஆம் ஆதாரம் 3ஆம் ஆதாரம் விரிஞ்சாதானே விரியும். அப்போ கீழே உள்ள ஆதாரங்கள் எல்லாம் விரியுன்னு அர்த்தம். 4ஆம் ஆதாரம் முறிஞ்ச பிறகு என்ன நடக்கும்? 5ஆம் ஆதாரம் விரியும், 6ஆம் ஆதாரம் விரியும், 7ஆம். இதெல்லாம் யோகாவில் அவங்க சொல்லிக் கொடுக்குறாங்க. மூலாதாரம், சுவாதிஷ்டானம்னு சொல்லிக் கொடுப்பாங்க. அதில் வைப்ரேஷன் வருது, அது வருதும்பா. அதுக்கெல்லாம் நம்ம போகிறதில்ல. நமக்கு இந்த மாதிரி படிக்க படிக்க அந்த ஆதாரங்கள் தானாக விரியுங்கிறது தான் பாடம். ஆதார சக்திம்பாங்க, ஆதார எனர்ஜிம்பாங்க. அதெல்லாம் அவங்களுடைய திறமை. சரியா? நான் கேட்ட கேள்வி புரிஞ்சுதா? 4வது ஆதாரம் மாணிக்கவாசகர் புரியும்னு சொன்னால் அதுக்கு முன்னால் எத்தனை மலர்ந்துருக்கணும்? அதுக்கு மேலே 4 மலர்ந்த பிறகு அப்படியே காஞ்சிருமா? மேலே இருக்கிறது 5ஆம் ஆதாரம் மலரும், 6ஆம் ஆதாரம் மலரும், 7ஆம் ஆதாரம் மலரும். ஒரு ஆதாரம் தான் அவர் சொல்கிறாரு, கரமலர் மொட்டித்து இருதய மலர். அந்த பொருளும் அதில் எடுக்கணும். மலருக்கு அந்த இறைவனுக்கு அந்த மலர்களை இடையிட நமக்கு அந்த தன்மை வரும். இப்போ இறைவனுக்கு தேன் அபிஷேகம் செஞ்சால் என்ன வருங்கிறாங்க? தேனுக்கும் குரலுக்கு என்ன சம்மந்தம் தான்? தேனை அபிஷேகம் தான் அவருக்கு தான் பண்ணுறோம், நம்ம குடிக்கலை. ஆனால் பலன் என்ன சொல்கிறாங்க? நம்ம குரல் நல்லாகுங்கிறோம். அப்போ அங்கே இறைவனுக்கு அபிஷேகம் பண்ணுற தேனுக்கும் நம்ம குரல் மாறுறதுக்கும் ஏதோ கனெக்ஷன் இருக்குல்ல. அதே தான் இந்த மலர். விரிஞ்ச மலரை போட்டால் இதே மலர்ந்துருமான்னு கேட்கக்கூடாது. அதுதான் இது. சரிதானா? அதே இதில் நாம் செய்தியாக பார்க்கிறோம். தேவாரம் இந்த அளவில் ஒரு மந்திரமாக எடுத்துக்கிடுவோம். திருவாசகம் பார்க்கலாம். நாளைக்கு வந்துடுமா? சரி, ஓகே.